இந்த மூட்டு வலி, கை வலி, கால் வலி, என்னங்க? கால் வலி, கை வலி, மூட்டெல்லாம் வலிக்குது, இந்த தொடையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக ஒரு டிப்ஸுங்க. என்னங்க? பிரண்டைன்ட்டு ஒன்று இருக்குது தெரியுங்களா? பிரண்டை பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கடையில் கூட இந்த மூலையில் ஒரு கட்டா பில்லுக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி, அந்த பிரண்டையில் சில முள்ளெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் நீக்கிட்டு நல்லா துண்டு துண்டாக பாவக்காய் மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி அதை வதக்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் மல்லி, கொத்தமல்லி, வரமிளகா, குருமிளகு, பூண்டு, அப்புறம் இதெல்லாம் சட்னிக்கு வேணுங்கிறத நீங்கள் தயார் பண்ணி அதை நல்லா பிரட்டி, என்னங்க, நல்லா பிரட்டி நல்லா அது பூண்டு இதையும் போட்டு வறுக்கிறீங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்து அம்மியிலையோ மிக்சிலேயோ போட்டு அடிக்கிறீங்க. அடித்து நல்லெண்ணெயில் தாங்க, நல்லெண்ணெயில் அதை தாளிக்கிறீங்க. கடுகெல்லாம் போட்டு அதை தாளித்து ஸ்பூனில் போட்டு பிரட்டி சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிடுங்க. சாப்பாட்டில் பிணைஞ்சி ஒரு 5-6 துண்டு பிணைஞ்சி நல்லா சாப்பிடுங்க. ஊறுகாய் மாற கூட அப்படி நாக்கில் வச்சு உள்ளே போகணுங்க. அந்த பிரண்டையோடைய இது உள்ளே போயிடணும். உள்ளே போகும்போதுங்க இந்த கால் வலி, கை வலி, மூட்டு வலியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க, போயிருங்க. ஒரு நாள் சாப்பிட்டா உடனே நிவாரணம் ஆகாதுங்க. 5 நாள் சாப்பிட்டாலும் நிவாரணம். 10-15 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா தான் அதனுடைய எஃபெக்ட்டு காலெல்லாம் நரம்பெல்லாம் போய் அந்த மூட்டுக்கு போக வேண்டாமா? மூட்டுக்கு போனால் தானே தெரியும். ஒரு நாள் சாப்பிட்டோன்னு என்ன சாப்பிட்டா ஒன்றுமே ஆகலைங்கன்னெல்லாம் சலிச்சிக்கூடாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மூட்டு வலியெல்லாம் பறந்து போயிருங்க. இந்த தொடை வலி, கால் வலி, கை வலி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிவாரணம் கிடைக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். வச்சுட்டுங்களா? ஓகே.